ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த டிசைன் தான் போட போகிறோம். இந்த டிசைன் எப்படி போட போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஸ்டெயின் ஸ்டிச்சில். இதை வந்து நம்ம 2 ஸ்டிச் போடணும். ஃபஸ்ட்டு ஒரு லைன் போடுறேன்னா அதுக்கப்புறம் இன்னொரு லைன் போடணும். இந்த ஸ்டிச் தெரிஞ்சாவே போதும், நம்ம நிறைய டிசைன்லாம் போட கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதை போட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே போட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து இது வேகமாக போடுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நான் ஸ்லோவாக தான் போடுறேன். இது ஸ்பீட் நான் ஏற்றிருக்கேன். ஏன்னா உங்களுக்கு அது மெதுவாக போடும்போது பார்க்குறதுக்கு போர் அடிக்கும் இல்லைங்களா, அதனால நான் வேகமாக போடுறேன். அந்த ஸ்பீடை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஓரளவு போடுவேன்னா ரொம்ப ஸ்பீடாக போட மாட்டேன், மெதுவாக தான் போட்டுட்ருந்தேன். இது என்ன ஆச்சு அப்படின்னா, அப்படியே சின்சியராக உட்காந்து போடும்போது கழுத்தெல்லாம் குனிஞ்சு அது கூடவே இன்வால்மெண்ட் ஆகிட்டேன் நான். அதனால் கையெல்லாம் வீக்கமாகிருச்சு. அதுக்கப்புறம் கழுத்து வலி வந்துருச்சு எனக்கு. இப்போ நான் வந்து எப்படி போட்டிருக்கேன் அப்படின்றத பாருங்கள். ஸ்டெயின் ஸ்டிச் 2 போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் கல் நடுவில் வந்து கல் வச்சுருக்கேன். கல்லுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கம் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ சுகர் பீட்ஸ் தான் கொடுக்குறேன். இந்த சுகர் பீட்லாம் வந்து கொடுக்கும்போது ரொம்பவே பார்த்து கொடுக்கணும். ஒவ்வொன்றா அதை வந்து லோட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம போடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஆனால் கற்றுக்கிட்டு ஸ்பீட் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சூப்பராக வரும். அதுவும் 4-5 ப்ளவுஸ் போட்டு முடித்த பிறகு அந்த நேர்த்தியெல்லாம் வந்த பிறகு உங்கள்கிட்ட கண்டிப்பாக இந்த ஒரு பிஸ்னஸாகவே பண்ணுற அளவுக்கு ஐடியா வந்துடும். இப்போ வந்து நான் அந்த பெரிய மணி இருக்கு இல்லைங்களா, காப்பர் மணி, அந்த பீட்ஸை வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் அதுக்கு நாட் போடணும். அப்போ தான் வந்து டைட்டாக இருக்கும். நீங்கள் எப்போ வந்து எடுத்தாலும் கிளாத்தை வந்து நீங்கள் ஃப்ரேமை விட்டு எடுத்த பிறகு கூட அது வந்து லூஸாக இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபினிஷிங் இருக்காது. நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு போடுற மாதிரி நினச்சி போடணும். அதனால் நான் ஒவ்வொரு பீட்ஸுக்குமே நாட் போட்டு எடுப்பேன். அதாவது எண்ணாட் போட மாட்டேன், ஒவ்வொரு பீட்ஸாக தான் நான் போட்டு எடுத்தேன். 2-3 நான் அடுத்தடுத்து போடவே இல்லை. இப்போ வந்து ஸ்டோன் நான் பதிக்கிறேன். ஸ்டோன் பதிச்சு அது கேப் விட்டு பதிக்கிறேன். ஒவ்வொரு கேப்புக்கு நடுவில் 2 பீட்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடும்போதே நிறைய கற்பனை திறன் கண்டிப்பாக வந்துடுங்க. நமக்கு வந்து ட்ராயிங் தெரியாதவங்க கூட சிம்பிளாக இந்த மாதிரி போடுறதுக்கு ஈஸியாக வந்துடும். இந்த கம்மை கொடுத்துட்டு அதுக்கு மேலே அந்த கல்லை பதிச்சு வச்சுட்டு நல்லா காஞ்ச பிறகு நீங்கள் அதுக்கு நடுவில் 2 பீட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு ஆரம் போல் ஒரு எஃபெக்ட் கிடைக்குது. என்னென்னா இதில் நேர்த்தி வேணும், ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கணும், அப்போ தான் அது அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ அது காஞ்ச பிறகு தான் நீங்கள் அடுத்த வேலையை ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம உடனேலாம் செஞ்சோம் அப்படின்னா கல் வந்து பொசிஷன் மாறி போயிடும். ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னா நீங்கள் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். தெரியல அப்படின்னாலும் அது பெரிய விஷயம் கிடையாது. இப்போ நிறைய யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய சிஸ்டர்ஸ் வந்து சொல்லித்தராங்க, ஃப்ரீயாகவே சொல்லித்தராங்க. அதனால் நீங்கள் கற்றுக்கலாம், ரொம்ப ஈஸியானது தான், கற்றுக்கலாம். இப்போ நான் போட்டு முடிச்சிட்டேன். இது போட்டு முடித்த பிறகு அடுத்து ஒன்று யோசித்தேன் நான், இதோட நிறுத்த வேணாம், ஒரு ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரும்பரும்பாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பீட்ஸு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சுகர் பீட்ஸ், ஒரு பீட்ஸ். இது வந்து எல்லா இடத்துக்குமே எண்ணாட் போடணும். கண்டிப்பாக எண்ணாட் போட்டு ஃபினிஷ் பண்ணணும். அப்போ தான் அவ்வளோ ஃபிட்டிங்காக இருந்துச்சு. அந்த இடம் வந்து லூஸாகவே ஆகக்கூடாது. நம்ம கிளாத்தை பிரித்து ஓப்பன் பண்ண பிறகு கூட நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பீடாக கொடுத்து ஸ்டோனை பதிச்சு ப்ளவுஸ் ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிட்டேன் பேக்கில். இப்போ வந்து ஸ்லீவுக்கு வந்து ஒரு ஜரி த்ரெட்டு வச்சு நம்ம வந்து 2-3 ஸ்டிச்சு போட்டு எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா ஒரு க்ரீன் கலர் பட்டு நூல் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு லைன் போட்டேன். அது ஏன்னா நம்ம பட்டு நூலை பழக அது சீக்கிரமாக கற்றுக்கலாம். அதுக்கப்புறம் சுகர் பீடு வச்சு போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோனு, ஒரு பீடு, சுகர் பீடு 2 இந்த பக்கம் அந்த பக்கம், மேல் பக்கம் கீழ் பக்கம் கொடுத்துட்டு அந்த பேக்குக்கு என்ன பண்ணணும் அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் ஒரு கர்வில் போட்டிருக்கேன். அப்போ தான் நமக்கு சென்டரில் வரும். இது ஒரு மாடலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப அழகாகவும் வந்துச்சு, ரொம்ப ஃபினிஷிங்காகவும் வந்துச்சு. நீங்களும் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.